அவரை குறித்து சொல்லும் போது அவர் ஒரு டாக்டர் மாதிரி, ஆசிரியர் என்பது ஒரு டாக்டர் மாதிரி. டாக்டர் எப்படி வரக்கூடிய பேஷண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்றாரோ, ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் வராங்க, 1000 பேஷண்ட் வராங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தங்களுக்கு தலைவலி, ஒருத்தங்களுக்கு ஜுரம், ஒருத்தங்களுக்கு வயிற்று வலி, ஒருத்தங்களுக்கு சுகரு. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு குணத்துல வருவாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிரச்சனைகள்ல வருவாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவர் மருந்து கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அணுகி ஒவ்வொருத்தங்களுக்கும் வெவ்வேறான மருந்துகளை அவர் கொடுப்பார். யாருக்கு எப்படி அவங்களுக்கு மருந்து கொடுத்தா, யாரை எப்படி அணுகுனா அவங்களுடைய நோய் சரியாகும் என்று டாக்டருக்கு தெரியும். அது போன்று ஒரு நாளைக்கு 500 பேர் வர்றாங்க, 1000 பேர் வர்றாங்கன்னா ஒரு ஆளாக இருக்கக்கூடிய டாக்டர் 1000 பேருடைய 1000 பிரச்சனைகளையும் அந்தந்த கோணத்திலே அந்தந்த விதத்திலே அணுகி அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்கிறார். அவர் தான் டாக்டர். ஆசிரியரும் அப்படிதான். ஆசிரியருடைய அந்த சபையில மாணவர்கள் வர்றாங்கன்னா, ஒரு 100 மாணவர்கள் வர்றாங்க, ஒரு 50 மாணவர்கள் வர்றாங்க, ஒரு 500 மாணவர்கள் வர்றாங்கன்னா எல்லா மாணவனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒருத்தர் நல்லா படிச்சவனும் இருப்பான், ஒருத்தர் மீடியமா படிச்சவனும் இருப்பான், ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாதவனும் இருப்பான், ஒருத்தர் நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில ஏத்திக்க மாட்டான், அந்த மாதிரி இருப்பான். சில மாணவர்கள் இருக்கிறாங்க நம்மை விட நல்லா திறமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. கல்வி தரத்துல ஒரு விஷயத்த சொன்னா டப்புன்னு பிடிச்சுக்குவாங்க, ஜட்டு மாதிரி. அந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொன்னாலும் மண்டையிலே ஏறாது, நீங்க என்ன சொல்றீங்கன்னே விளங்கல அப்படின்ட்டுருவாங்க. பல நாள் ஆனாலும் சரி, பல வருஷம் ஆனாலும் சரி, நம்ம என்ன சொல்றோங்கிறத விளங்கவே விளங்காது, ஏன்னா மண்டையில ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி மாணவர்கள்லாம் வருவாங்க. அவர்களை எல்லாம் அணுகணும். அவர்களுக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அப்படி சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு ஆசிரியருடைய வேலை 500 பேருடைய 500 ரகங்களை, 500 பேருடைய 500 தன்மைகளையும் அணுகி அவர்களுக்கு தகுந்தார் போன்று